அனைவருக்கும் வணக்கம். மருத்துவம் ஒரு மனிதனின் அடிப்படை உரிமை. அதை வழங்க வேண்டியது அரசின் கடமை. இந்த 50 ஆண்டு கால திராவிட ஆட்சியில இந்த மருத்துவம் எப்படி இருந்தது, இனி நாம் தமிழர் கட்சி ஒரு ஆட்சிக்கு வந்தால் மருத்துவத்துறை எப்படி இருக்கும், அதை பத்தி தான் நம்ம இந்த காணொலியில தெளிவா பார்க்க போறோம். ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன். இந்த நிலம் எனக்கு சிக்கிட்டு நீ செத்த. நாம் தமிழர் ஆட்சியில் மருத்துவத்துறை எப்படி இருக்கும் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிற முன்னாடி நீங்க முதல்ல நம்ம சேனலை பாக்குறதா இருந்தா கீழே உள்ள சப்ஸ்கிரைபர் அந்த பட்டனை அமைக்கிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம போடுற காணொலியை நீங்க தொடர்ந்து பாக்குறதுக்கு வசதியா இருக்கும். ஆனா நம்ம விஷயத்துக்குள்ள போயிடலாமா? அதாவது மருத்துவம் அனைவருக்கும் தரமான மருத்துவம் இலவசமா கிடைக்கும். இதுதான் முதல் கோட்பாடு. இப்ப மருத்துவத்தை இலவசமா அந்த திராவிட ஆட்சிகளை துறைக்கு ஆண்ட கட்சிகள் கொடுக்கலையா அப்படின்னா இலவசமா கொடுக்குறாங்க, இல்லைன்னு மறுக்கல. ஆனா தரமான இருக்கா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்ப அந்த மருத்துவத்தை தரமா கொடுக்கறதுக்கு என்ன செய்யணும்? முதல் கையெழுத்து, அதாவது ஆட்சிக்கு மருத்துவத்துறையில போற முதல் சட்டம் என்ன சொல்றாங்கன்னா, அரசு ஊழியர்கள் யாராக இருந்தாலும், அதே போல எம்எல்ஏ, எம்பி, ஒரு வார்டு கவுன்சிலர் முதற்கொண்டு முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அமைச்சராக யாராக இருந்தாலும், அரசு பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய யாராக இருந்தாலும் அரசு மருத்துவமனையில தான் மருத்துவம் பார்க்கணும்ட்டு ஒரு சட்டம். அப்ப எல்லாரும் அங்க போகும்போது அங்க உள்ள தரம் தானாகவே உயர்ந்துவிடும். அது போக இப்ப உள்ள மருத்துவ நடைமுறையில மாற்றக்கூடிய விஷயங்கள் பார்த்தோம்னா, ஒரு 30,000 மக்களுக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது. அது முதல்ல மாற்றம். 10,000 மக்களுக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் வைக்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி 1000 நோயாளிகளுக்கு ஒரு மருத்துவர், 500 நோயாளிகளுக்கு 3 செவிலியர்கள், நர்ஸ், அவங்கள நம்ம நியமிக்கணும்னு சொல்றாங்க. அது இதனால மக்களுக்கும் பாதுகாப்பான நல்ல மருத்துவமும் கிடைக்கும். அதே போல மருத்துவர்களுக்கான வேலை வாய்ப்பும் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மருத்துவர்களை இந்த இடமாற்றம் செய்யறோம் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போறாங்கல்ல, அதுல இப்ப கணவரும் மனைவியும் மருத்துவர் இருக்கிறாங்க. அதுல 2 பேருமே யாரோ ஒருத்தர் டிரான்ஸ்பர் வேணும்னு ஏதாவது ஒரு மாத்தினாங்கன்னா கணவன் ஒரு ஊர்லயும் மனைவி ஒரு ஊர்லயும் பிரிச்சு விட்டு பண்ணிடுறாங்க. அப்போ ஒரே இடத்துல தேவைப்பட்ட இடமாற்றம் வேணும்னா ஒரே இடத்துல கொடுக்கணும். அப்படிதான் அவங்க ஒரு சிந்தனையா வேலை பார்ப்பாங்க. நீங்க அவங்கள பிரிச்சு அவங்க குடும்பத்தை பிரிச்சு என்ன பாவாங்க போது அது ஒண்ணும் கிடையாது. அப்ப இடமாற்றம்னு ஒரு தேவைப்பட்டால் ஒரே ஊர்ல பண்ணக்கூடியதான் இடமாற்றம். அதே மாதிரி பார்த்தோம்னா முதியோர்களுக்கான மருத்துவம் நடமாடும் மருத்துவமா இருக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கான ஒரு குழுவே 24 மணி நேரமும் தனியா ஒரு குழு. ஒரு முதியவர் என்னால முடியல இருந்து போன் பண்ணி சொன்னாலேயும் அவங்க அந்த இடத்துக்கு நேரம் மருத்துவம் பார்க்கற மாதிரி ஒரு தனி டீம், அவங்க அதுக்குன்னே செட் பண்ற மாதிரி ஒரு மருத்துவர் டீம். அதே போல 20 கிலோமீட்டருக்கு ஒரு சிறப்பு மருத்துவமனை, 50 கிலோமீட்டருக்கு ஒரு உயர் மருத்துவமனை அமைக்கப்பட்டு 24 மணி நேரமும் மக்கள் வெளிநோயாளிகள் அனுமதிக்கப்படணும். ஏன்னா இப்ப இருக்கிறதுல ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல போனா வெளிநோயாளிகள் அனுமதிக்கப்படுறது இல்லை. அந்த முறையை மாற்றணும். அதே மாதிரி இந்த மருத்துவத்துறை முழுக்க முழுக்க நம்ம மருந்து வாங்குறது, தேவையான உபகரணங்கள் வாங்குறது, இது எல்லாத்தையும் வச்சு முறையாக அந்த மருத்துவத்துறை மொத்தமாகவே முதலமைச்சருடைய கட்டுப்பாடுல வரும்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் ஒரு ஆம்புலன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அரசு மருத்துவக் கல்லூரி திறக்கப்படணும்னு சொல்றாங்க. இப்ப மருத்துவத்தை பத்தி பேசுறதுனால இன்னொரு விஷயத்தை பத்தி நம்ம பேச வேண்டிய தேவை இருக்குது. அதையும் சேர்ந்து பேசிடுவோம். ஏன்னா இப்ப சமீபத்துல கூட அந்த கொல்கத்தால ஒரு மருத்துவர் மரணம் அந்த சம்பவம் நடந்துச்சு. அத ஒரு மேற்கோள் காட்டி கூட மருத்துவர்கள் எல்லாம் இந்தியா முழுக்க ஒரு போராட்டத்தை நடத்தாங்க. இது வரலாற்றுல ஒரு முறையா கூட தெரியல மருத்துவர்கள் போராட்டம் அப்படின்ட்டு. ஆனா அவங்க ஒரு நியாயமான கோரிக்கை காட்டிதான் போராட்டம் நடத்தினாங்க. முக்கியமா அந்த 360 டிகிரியில உள்ள ஒரு கண்காணிப்பு கேமரா, பாதுகாப்பு காவலர், செக்யூரிட்டி எந்த மாதிரி இருக்கணும்னா ஏர்போர்ட்ல இருக்கிற மாதிரி வேணும். ஒரு குண்டூசி கூட உள்ள விட்டு வர முடியாத அளவுக்கு வேணும். அந்த அளவுக்கு பாதுகாப்பான செக்யூரிட்டி வேணும்ட்டு ஒரு நியாயமான ஒரு 5-6 கோரிக்கைகளை வச்சு ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டம் நடத்துனது ஒரு நாள் ஃபுல்லா காலையில 6 மணில இருந்து மறுநாள் காலையில 6 மணி வரைக்கும் நடத்திருக்காங்க. அது இப்போ ஒரு வாரத்துக்குள்ளதான் நடந்திருக்குது.
அவங்களுடைய போராட்டம் வந்து நியாயமான போராட்டம் தான். அது வெற்றி பெறும் அந்த காணொலி வாயிலாக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, ஆனா அதே நேரத்துல பார்த்தோம்னா அவங்க அறிவிச்ச போராட்டத்துல வேலை பார்க்க மாட்டோம்னு சொல்லியிருந்தாலும் அவங்க நினைச்சா மொத்தமாவே யாருக்குமே எந்த வைத்தியமும் பார்க்க மாட்டோம்னு சொல்லியிருக்கலாம். அப்படி இருந்தும் கூட ஒரு மிக முக்கியமான ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்துச்சுன்னா, இப்ப நம்ம அந்த கேஸ் அட்டன் பண்ணலாம் உயிருக்கே பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நாங்க அவங்களுக்கு உறுதியா வைத்தியம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தையும் சேர்ந்து பண்ணிருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு ஒரு ராயல் சல்யூட். இந்த மாதிரி வந்து நிலைகளை வந்து மருத்துவருக்கான கோரிக்கைகள் அவங்களுடைய பிரச்சனைகள் இது எதுவுமே இல்லாத அளவுக்கு மருத்துவர்களும் மருத்துவமும் தரமாக இருக்கணும். நாம் தமிழர் கட்சி கோடி கனவுகளை சம்பந்தம் கொண்டு தூங்கும் போது கனவு மொழி எந்த மொழி வருதோ அதை ஒரு தாய்மொழியில தான் வரும். அந்த மொழியில தான் நம்ம வந்து எதனாலும் கற்றுக்கொண்டோம்னா ஒரு சிறப்பா இருக்குங்கிறதான் முக்கிய விஷயம். அதைத்தான் வந்து நாம் தமிழர் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டுல முக்கியமா தாய்மொழியான தமிழ்ல வந்து இந்த மருத்துவ படிப்பை கொடுக்கணும். பொதுவா எல்லா படிப்புமே தமிழ்ல கொடுக்கணும், ஆனா இந்த மருத்துவ படிப்புமே தமிழ்ல கொடுக்கணும்னு தான் சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னா தமிழ் மொழியில கற்றுக்கிட்டு நம்ம வந்து வெவ்வேறு இடங்கள்ல போய் குறிப்பா வெளிநாடுகளுக்கே போறோம், அங்க போயிட்டு வந்து நம்மளால அந்த தமிழ் மொழியில கற்றுக்கிட்டு நம்மளுடைய மருத்துவத்தை வந்து சிறப்பா கொடுக்க முடியுமான்னு பார்த்தா அதுக்கு ஒரு சான்று வந்து ஒண்ணு உள்ளது. அதாவது பார்த்தோம்னா அமெரிக்கால இருந்து வர்றாங்க மருத்துவர் சாமுவேல் பிஸ்கிரீன்னு ஒருத்தவங்க வர்றாங்க. அவங்க சென்னைக்கு வந்துட்டு இங்க இருந்து தமிழ்ல இந்த படிப்பை படிச்சுட்டு இலங்கை யாழ்ப்பாணத்துக்கு சென்று அங்க ஒரு மருத்துவ கல்லூரி பேராசிரியரா பணிபுரிறாங்க. அவங்க தமிழ்ல தான் வந்து பாடமும் நடத்துறாங்க. அவருக்கு பயின்ற மாணவர்களே ஏராளமான மாணவர்களே வந்து இப்ப வெளிநாட்டுல அங்கங்க நல்லா பரவலா போய் இருந்து மருத்துவத்தை வந்து தலை சிறந்த மருத்துவ பணியை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால வந்து எல்லா விஷயத்துக்குமே ஒரு சான்று உள்ளது மாதிரி இந்த விஷயத்துக்கும் இந்த சான்று வந்து இருந்திருக்கு. அதனால தமிழ்ல படிச்சதுனால வந்து எதுவும் மாற போறது இல்லை, கெட்டு போறது இல்லை. தமிழ் மொழி வந்து நம்ம மூத்த மொழி தான், அது ஒரு சிக்கல் இல்லை. இதுல இன்னொரு விஷயம் பார்க்கணும்னா, என்னப்பா எப்பனாலும் தமிழர் இதை பற்றியே வந்து நாம் தமிழர் பேசுது. அப்ப மாற்று மொழி பேசக்கூடிய மக்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி எதிரானா அப்படின்னு பார்த்தோம்னா ஒருபோதும் மாற்று மொழி பேசக்கூடிய மக்களுக்கு வந்து நாம் தமிழர் எதிரானது இல்லை. ஏன்னா நாம் தமிழர் கட்சியிலேயும் மாற்று மொழி பேசக்கூடிய சில மக்கள் வந்து முக்கிய பொறுப்புல கூட இருக்கிறாங்க. அப்ப நம்ம மாற்று மொழிக்கு எதிரானதுன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்துருச்சு, இப்போ தரமான சாலை போடுறோம்னு சொல்றோம். அப்போ ஒரு சாலை போடும்போது ஒரு குறிப்பிட்ட ஏரியால மாற்று மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அப்ப அந்த பகுதியில மட்டும் நம்ம ரோடு போட வேண்டாம், அதை தாண்டி அடுத்த பகுதியில போடுவோம்னு சொல்ல போறாங்களா? அப்படி நம்ம பண்ண போறது இல்லை. அதே மாதிரி வந்து தடையற்ற மின்சாரம் இலவசமா கொடுக்கணும்னா ஒரு குறிப்பிட்ட மாற்று மொழி இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மட்டும் அந்த மின்சாரம் கொடுக்க கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோமா? அது இல்ல. அதே மாதிரிதான் ஒவ்வொரு விஷயம் மருத்துவமா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், எதுனாலுமே வந்து அனைத்து மக்களுக்கும் வந்து இது. ஏன்னா புழு பூச்சி இதுக்கே சேர்ந்து அரசியல் பண்ணக்கூடிய கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. அப்ப மாற்று மொழிக்கு எதிரானதான் ஒருபோது இருக்க போறது இல்லை. என்ன சொல்றாங்கன்னா, நாம் தமிழர் மொழி வாரியா வந்து மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது பிறகு அந்தந்த மாநிலத்துல அந்தந்த மாநில மக்கள் ஆள்ற மாதிரி இருக்கிற தமிழ்நாடு தமிழுக்காண்டி ஒரே நாடு தமிழ்நாடு இருக்கு. அப்ப இங்கேயாவது தமிழ் மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழன் ஒருத்தர் ஆள வேண்டும்ங்கிறதான் ஒரு முக்கிய எண்ணமாகவே இருக்குது. இது ஐயா காமராஜர் அவர்களுக்கு அப்புறம் எந்த ஒரு தமிழரும் ஒரு சிறந்த ஆட்சியை கொடுக்கலங்கிறத தாண்டி ஒரு தமிழன் ஆளவே இல்லைங்கிற அளவுக்கு தான் இருக்குது. அப்ப நீங்க கேட்கலாம், ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு தமிழன் இல்லையே கேட்கலாம். ஏன்னா அவங்க வந்து நேரடியா முதலமைச்சர் பதவியில வந்து நேரடியா அவங்க போட்டி போட்டு வரல. அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பின் வந்தவங்க தான். அப்ப வந்து நம்ம ஒரு தமிழன் சிறந்த ஆட்சியை கொடுத்தாருன்னா அது ஐயா காமராஜர். எத்தனையோ அணைகளை கட்டினாரு, எத்தனையோ பள்ளி குழந்தைகளுக்கு உண்டான திட்டத்தை கொண்டு வந்தாரு. அது போக அதே மாதிரி வேற ஆட்சியாளர் கொண்டு வந்தாங்களான்னு பார்த்தா இல்ல. இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியதுன்னா, இப்ப நம்ம வீடு இருக்குது, நம்ம வாழக்கூடிய வீடு, நம்மளுடைய சொந்த வீடு. அந்த வீட்டுல இப்போ ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு கதவு சரியில்லை, இப்போ குளியல் அறையில ஒரு கதவு சரியில்லை, இல்ல வாசல்ல வந்து கதவு சரியில்லை, இல்ல ஜன்னல்ல ஒரு ஓட்டு இருக்கு, இதை சரி செய்யணும்னா நம்ம வீடை நம்ம பார்த்து சரி செஞ்சாதான் உண்டு. பக்கத்து வீட்டுக்காரன் வந்து சரி செஞ்சு தரமாட்டான். ஏன்னா அவன் வீடை தான் பத்திரமா பார்ப்பான். அப்ப நம்ம வீட்டுல என்ன பிரச்சனை நம்ம தான் பார்ப்போம். அப்ப அதே மாதிரிதான் இங்க நாட்டை ஆளக்கூடியவங்க, ஒரு தமிழ்நாட்டு ஆளக்கூடியவர் ஒரு தமிழனா இருந்தா மட்டும்தான் நமக்கு என்ன தேவை, தமிழ் மக்களுக்கு என்ன கூடுதல் கவனத்தோட பார்ப்பாங்க. அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இந்த தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்னு சொல்றாப்ல. அதே மாதிரிதான் இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு தமிழ் மக்கள் வாழக்கூடிய நாடு இருக்கிறது ஒரே ஒரு இடம் தான். அதுல அந்த தமிழ் மண்ணை ஒரு தமிழன் ஆண்டா என்ன தப்பு, அதைத்தான் இங்க கேட்க வர்றாங்க. நன்றி, வணக்கம். இது ராஜே தமிழா, தமிழ் தேசிய ஊடகம்.